மதன் பாபு எங்களெல்லாம் விட்டு போனதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அவரை பற்றி ரீகலெக்ட் பண்ணி பேசும்போது அவர் பண்ண நகைச்சுவை தான் ஞாபகம் ஒருத்து சிரிக்கக்கூட முடியல. அவர் எல்லோருக்கும் நல்ல நண்பராக இருந்தார். அவர் யாருக்கு ஒரு தீங்கும் இழைச்சதாக எந்த ஒரு செய்தியும் அது மாதிரி இல்லை. ரொம்ப நல்ல இசை ஞானி. எனக்கு பர்சனலாக அவரோட எல்லாம் நான் பாட ட்ரை பண்ணேன், முடியலன்னும் போது எவ்வளோ எளிமையாக பாடலான்றதை அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அவுட்டோரில் உட்காந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. பட் அப்போவும் என்னால் பாட முடியல. இது ஒண்டர்ஃபுல் பர்சன். அவருடைய சிரிப்பு இன்னும் என் காதில் ரீங்காரமாக இறஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நல்ல உழைப்பாளி. எங்கள் சங்கத்தில் ஓடி ஆடி வேலை செய்வார். ஆமாம், எல்லா மீட்டிங்க்கும் வந்துடுவார். அவரும் சங்கத்துக்கு எதிராக ஒரு கச்சேரி ஒரு மியூசிக் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரு. பட் அது ஃபினிஷ் ஆகாமல் போயிடுது. ஸோ தென்னிந்திய நடிகர் சங்கம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சக நடிகர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் நகைச்சுவை நடிகர் மதன் பாப் காலமாகி இருக்கிறார். அவருக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எங்களுக்கு நல்ல நண்பர். அவர் ரொம்ப இயல்பாக எல்லாரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார். அவர் இருந்தாலே அந்த இடமே கலகலன்னு இருக்கும். சிரிப்பு வச்சே ஒரு பெரிய நடிகராக. திடீர்னு அவருக்கு ஏதோ வியாதி இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போ தான் சொல்கிறாங்க. ஒரு வருஷமாகவே அவர் அந்த மாதிரி ஒரு டிசீஸில் இருந்திருக்காரு உங்களுக்கு. எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட எங்கே பார்த்தேன். அவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இனிய நண்பர். அவர் ஷூட்டிங் இருந்தால் எல்லாரையும் சிரிக்க வச்சு தானும் சிரித்து ஒரு கலகலப்பாக வச்சுருப்பார் அந்த இடத்த. அவருக்கு இப்படி ஒரு துயரமான சம்பவம். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நகைச்சுவை நடிகர் மதன் பாப் புற்றுநோயால் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது திருவான்மியூர் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பொதுமக்களும் திரைப்பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த காட்சிகளை பார்க்கலாம் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.